டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 12வது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த மேட்ச் யார் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கு தாங்க இன்றைக்கி மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமும் இன்றைக்கி மோதியிருக்காங்க. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்றத செலக்ட் பண்ண, இதனால் ராஜஸ்தான் அணி முதல்ல பேட்டிங் செய்யணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ ராஜஸ்தானில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக பார்த்தீங்கன்னா ரஹானே மற்றும் பட்லர் இவங்க ரெண்டு பேரும் களம் இறங்குறாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுடைய கேப்டன் ரஹானே 5 ரனில் பிரசாத் கிருஷ்ணாவோட பந்து வீச்சில் அவருடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்றாரு. ஸோ அவருக்கு அடுத்தது கிளம்புறீங்க ஸ்மித்து பட்லரோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு கேமை கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படி தாங்க சொல்லும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாவது விக்கெட்டுக்கு 72 ரன் சேர்த்துருக்காங்க. இதனால் ராஜஸ்தான் அணி 11 ஓவர் முடிவில் 77 ரன் அடித்தாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட்லர் 5 4 ஒரு 6 அப்படின்னு 34 பந்துக்கு 37 ரன் குவிச்சு ஹாரிகர்னே பந்து வீச்சில் அவரும் அவுட் ஆகிட்டாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. அதற்கப்புறம் கிளம்புறங்கிய அதிரடி ஆட்டத்தை தொடங்கிய ஸ்மித் பார்த்தீங்கன்னா அரை சதம் அடிச்சிருக்காரு. ஸோ மேலும் 15 ஓவரில் ராஜஸ்தான் அணி 103 ரன் எடுத்துருந்துச்சுங்க. கடைசி 5 ஓவரில் மட்டும் ராஜஸ்தான் அணி 36 ரன் குவிச்சிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கடைசி வரைக்குமே ஸ்மித் அவர்கள் ஆட்டம் இழக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ 59 பந்துகளுக்கு 73 ரன் குவிச்சிருக்காரு நம்ம ஸ்மித் மட்டுமே. ஸோ இவர் இந்த 73 ரனில் 7 4 ஒரு 6 உள்ளடக்கம் அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கடைசியாக ராஜஸ்தான் ராயல் அணி 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்திருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ கொல்கத்தா அணி சார்பில் ஹாரிகர்னே 2 விக்கெட்டும் பிரசித் கிருஷ்ணா 1 விக்கெட்டையும் வீழ்த்திருக்காங்க. கொல்கத்தா அணிக்கு இலக்கு 140 அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனை எடுத்து கொல்கத்தா அணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் இறங்குறாங்க 140 டார்கெட் அப்படின்ற ஒரு இதோட. ஸோ கொல்கத்தாவில் யார் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ்லின் 32 பாலுக்கு 50 ரன்னும், நரேத் 25 பாலுக்கு 47 ரன்னும், உத்தப்பா 16 பாலுக்கு 26 ரன்னும், கடைசியாக நம்ம சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 10 பாலுக்கு 6 ரன்னும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2 விக்கெட் இழப்பிற்கு 13.5 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 140 ரன் எடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 139 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லீஸ்டான ஸ்கோர் தான். ஸோ ஜஸ்ட் 13 ஓவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸுடைய ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் ரொம்பவே கம்மியான ஸ்கோராக தாங்க கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த மேட்ச்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் நீங்க ஐபிஎல் டீம்ல எது உங்களுடைய ஃபேவரட் டீம் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.